ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழச்சி பத்மா vlogs. இன்னைக்கு எல்லாருமே என் குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இந்த ஃபுட்டேஜ் நான் ரொம்ப லக்கி, எனக்கு கிடச்சிருச்சு. ஏன்னா இது வந்து போன வருஷம் போன குலதெய்வம் டெம்பிளோட வீடியோ இது. இந்த வருஷம் வந்து நான் போகும்போது அன்லக்கிலி அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வீடியோ எடுக்க முடியல. கேமராவும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நான் வந்து சார்ஜ் போட்டிருந்தேன், பார்த்தா கனெக்ஷன் லூஸாக இருந்தது. நான் கவனிக்கல. கோயிலில் போய் பார்த்தாக்கா பேட்ரி ஃபுல் ட்ரெயின் அவுட், காலி பேட்டரி. என்னால் எடுக்க முடியல. அதனால உங்களை எல்லாரும் இதோட நாங்கள் நெக்ஸ்ட் இயர் தான் போவோம். நெக்ஸ்ட் இயர் ரெண்டு தான் போவோம். ஸோ ரொம்ப டைம் ஆகிடும். அதனால தான் இப்போயே உங்களை எல்லாரும் குலதெய்வம் கோயில் எங்களுது எப்படி இருக்குது அப்படி காட்டலான்னு. ஸோ வருஷம் நாங்கள் கம்பல்சரியாக ஃபுல் குடும்பத்தோடு, என் மாமியார் மாமனார், அப்புறம் என் பிரதர் இன் லா ஃபேமிலி, அவங்க பசங்க எல்லாருமே நாங்கள் சேர்ந்து ஒன்றா குலதெய்வம் டெம்பிளுக்கு போவோம். இது பெங்களூர்லேருந்து நாங்கள் நேற்று தான் வந்தோம் திருச்சிக்கு. அப்புறம் திருச்சியிலேருந்து ஒரு 7:30 மணி போல் ஒரு மினி பஸ் புக் பண்ணி நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். கிளம்பிட்டோம். ஸோ ஒரு 1 hour ஆகும் தஞ்சாவூர் ரீச் ஆகிறதுக்கு. இப்போ 8:30 மணி ஆகுது. நாங்கள் வந்து இப்போது பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் சாப்பிட இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கோம். ஸோ சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்னிங் நல்ல கிறிஸ்பி தோசை. நான் வந்து ஆனியன் தோசை சாப்பிட்டுட்ருக்கேன். பசங்க வந்து அந்த கோன் தோசை அப்படியே நிற்கணும், கோன் ஷேப்பில், அதுதான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நல்லா நெய் ரோஸ்ட் அது சாப்பிட்டுட்ருக்காங்க. என் ஹஸ்பண்ட் எப்போ போல் பொங்கல் வடை, என் மாமியார் மாமனார் வந்து பூரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல இருக்குது. ஆனியன் ஊத்தப்பம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காஃபி சூப்பராக இருக்குது. வெதர் பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக தூரிட்டு இருக்கு. ஸோ இப்போ கிளம்பிட்டோம் டிஃபன் சாப்பிட்டுட்டு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதுதான் தஞ்சாவூர் பெரிய கோவில். இது வந்து அப்படி ஒரு அற்புதமான கோவில். இது பார்த்தாவே எனக்கு கையில் கூஸ் பம்ப்ஸ் வருது. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வைப்ரேஷன் இருக்குது இந்த டெம்பிளில். நான் வந்து சீக்கிரம் இந்த கோவில் விசிட் பண்ண vlog உங்களுக்கு நான் சீக்கிரம் போடுறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஏன்ஷியன்ட் ஆன்டிக் டெம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னோட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். ஸோ நிறைய இந்த மாதிரி டெம்பிள்ஸ் எல்லாம் நான் போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ரொம்ப அந்த காலத்து டெம்பிள், பல வருஷம் பழ டெம்பிள். ஸோ நான் வந்து இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா சிவன் கோவில். இது வந்து பிரகதீஸ்வரா டெம்பிள்னு சொல்லுவாங்க. ராஜராஜ சோழன் கட்டின டெம்பிள். நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் ராஜராஜ சோழன். அப்படி ஒரு கிரேட்டஸ்ட் கிங் அவர். அப்படி டைம் ட்ராவல் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நான் கண்டிப்பாக போய் அவரை சந்திக்கிறது வந்து அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நான் அவரை தான் போய் சந்திப்பேன். பட் அதெல்லாம் அவரை கதையில்லை. பட் எனிவேஸ் வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் vlog-ஐ. ஸோ இப்போ கிளம்பிட்டோம். டிஃபன் சாப்பிட்டுட்டு வெதர் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 2-2.5 மணி நேரம் ஆகும் மேக்ஸிமம். ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் ஆன் த வே ஒரு 2-3 இடத்துல நின்றுட்டு கொஞ்சம் இந்த பிரசாதம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குவோம். ஸோ மொத்தமாக ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ரீச் ஆகிடுவோம் கோவில். இது வந்து நல்ல ஒரு கிராமத்தில் இருக்குது. கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. வடமட்டம் அதுதான் இடம் பேர். கோவில் பேர் கேட்டிங்கன்னா வடபத்ரகாளி அம்மன் டெம்பிள். அங்கே வந்து மெயின் கோவில் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. என் கல்யாணம் ஆன புதுசுலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன. இது வந்து நம்ம தமிழ் படத்துல எல்லாம் பார்க்குற மாதிரி கிராமம். ஒரு நல்ல பிக்சர் பர்ஃபெக்ட் சீனரி, நிறைய பச்சைன்னு இருக்குது. நல்ல க்ரீனரி நாலா பக்கம். நல்லா இப்போ டெவலப் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் 10-14 வருஷம் முன்னாடி நான் கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தேன்னா ரொம்ப ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் வந்து ஒரு சின்ன குளம் இருக்குது. நம்ம தமிழ் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும், அந்த மூவிஸில் பார்க்குற மாதிரியே இருக்கும். ரொம்ப குட்டி கோவில். இப்போ வந்து வருஷத்துக்கு நல்லா டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ டாய்லெட்ஸ் எல்லாம் கூட கட்டிட்டாங்க. நல்ல பெரிய கேம்பஸ், சுற்று பக்கம் நல்ல ஃபீல்டு இருக்குது. இதுதான் மெயின் டெம்பிள். இது வெங்கடேஷ் பெருமாள் டெம்பிள். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே மாமியார் மாமனார் வந்து ஃபஸ்ட்டே டேட் புக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இந்த நாளைக்கு வரப்போகிறோம் அப்படின்னு. ஸோ பூசாரி வந்து இவங்க தான் வருஷம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஸோ இவங்க தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க அபிஷேகம் பூஜைக்கு. ஸோ அந்த கோயில் பக்கத்தில் தான் எங்கள் குலதெய்வம் டெம்பிள் இருக்குது. இதுதான் என் குலதெய்வம் கோவில். பேர் வந்து என் குலதெய்வம் பேர் வந்து வழிக்கரியான். ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற துணி இதெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பூஜைக்கு. நம்ம வந்து ஒரு ரவுண்ட் கோவில் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ரெடி பண்ண உடனே பூஜை போட்டுடுவாங்க. என் மாமனார் வந்து பக்கத்துலேயே நின்றுட்டு க்ளோஸாக பார்த்துட்ருக்காங்க எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் குலதெய்வம் கோவில் இருக்கா? நீங்களும் குலதெய்வம் கோவிலுக்கு போகிறீங்களா? அப்புறம் எனக்கு இன்னொரு ரிக்வெஸ்ட். எனக்கு வந்து குலதெய்வம்ன்றது வீட்டுக்கு ஒரு ஃபேமிலிக்கும் இருக்கும். நம்ம காவல் காக்கிற தெய்வம்.
பட் எனக்கு வந்து மெயின் அதோட எக்ஸாக்ட் கான்செப்ட் எனக்கு நிஜமாவே தெரியாது. என் மாமியார் கிட்டலாம் நான் நிறைய கேட்பேன், எனக்கு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. இப்போ வந்து எதனால் இப்போ வந்து நம்ம கோவில் போகிறோம், நம்ம சாமி கும்பிடுறோம். அது இல்லாமல் வீட்டுக்கு வந்து ஃபேமிலிக்கு வந்து ஒரு குலதெய்வம்னு வச்சுருக்காங்க, படைச்சிருக்காங்க. அவங்கள வந்து நம்ம தெய்வம் மாதிரி கும்பிடுறோம். தெய்வம் மாதிரி இல்லை, தெய்வம் தான். ஸோ இது வந்து மெயின் எக்ஸாக்ட் எனக்கு இந்த மாதிரி சப்ஜெக்டில் பயங்கர இன்ட்ரெஸ்ட், தெரிஞ்சுக்கணும் கரெக்டான. அப்போ தான் நம்ம பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கூட கண்டிப்பாக போகணும். இப்போ எங்கள் அப்புறம் பசங்க தான், அவங்க தான் இந்த ட்ரெடிஷனை கண்டினியூ பண்ணணும். எனக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க கேட்கும் போது எனக்கு 100% கான்ஃபிடென்ஸாக ஃபுல்லாக என்னால் பதில் சொல்ல முடியல. நான் நெட்ல எல்லாம் கூட நிறைய சர்ச் பண்ணுவேன். உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், அது எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். நான் இப்போயே உங்களுக்கு அட்வான்ஸ் தேங்க்யூ சொல்லிடுறேன். தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், நான் எதிர்பார்த்துட்ருப்பேன் உங்கள் ஆன்சருக்கு. ஸோ இதுதான் சுற்றி பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட் ட்ரீஸ் இருக்குது, நிறைய பழம் காய்க்கிற ட்ரீஸ், மரம், செடி நிறைய இருக்குது. இந்த பூவெல்லாம் இருக்குது இங்கே. இன்ஃபேக்ட் எவ்ரி இயர் பசங்களுக்கு வந்து நாங்கள் மொட்டையும் போடுவோம். இப்போ வந்து பசங்க பெரிய பசங்க ஆகிட்டாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு வேணாம் சொல்லிடுவோம். ஆனால் வருஷத்துக்கு மொட்டை. ரொம்ப பெரிய கேம்பஸ், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்ல நேச்சுரலாக அந்த பேர்ட்ஸ், அந்த சவுண்டு, இந்த நிறைய ஆடு மாடு எல்லாமே இருக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்ல ஃப்ரெஷ் ஆக்சிஜன். ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. அப்படி ஒரு காம்னஸ். இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ், நல்ல வைப்ஸ் இருக்குது. அதுதான் டாய்லெட்ஸ். 2 டாய்லெட் இருக்குது, ஒரு பாத்ரூம் இருக்குது. இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் பூசாரி கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டேன், இந்த மாதிரி வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு. அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. விளக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இப்போ குலதெய்வத்துக்கு பூஜை போட போகிறோம், விளக்கு வைக்க போகிறோம். ஸோ பசங்களும் நானே விளக்கு வைக்கணும் அப்படின்னு எல்லாமே பசங்க எல்லாம் விளக்கு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ என் குலதெய்வத்துக்கு பூஜை போட்டுட்ருக்கோம். ரொம்ப பவர்ஃபுல் சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் மிஸ்கேரேஜ் ஆகிட்டு உடனே எனக்கு வந்து இங்கே வந்து பூஜை போட்டுட்டு விளக்கு வச்ச உடனே நான் கன்சீவ் ஆனேன், என் ஃபர்ஸ்ட் குழந்தை. ஸோ நம்பினா நமக்கு பவர் வந்து அப்படியே தெரியும். ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ பூஜை ஆயிடுச்சு. இப்போ பயங்கர பசி, ரொம்ப பசி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரசாதம் வந்து அப்படி ஒரு அமிர்த டேஸ்ட், திவ்யமான பிரசாதம். ரொம்ப வருஷம் வந்து இந்த பிரசாதம் தான் இருக்கும். ஆனால் அப்படி ஒரு அருமையான டேஸ்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா சுண்டல், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், அவ்வளோதான். ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஸோ திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இப்போ கிளம்ப போகணும். டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி. ஸோ கிளம்புறதுக்கு 2:30 மணி ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா, என் குலதெய்வ டெம்பிள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் என் குலதெய்வ டெம்பிளில் மறுபடியும் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.